சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த காணொளியில கடகம் ராசிக்கு ஜூன் மாதம் 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு, பாக்கிய சனியாக இருக்கு. அதே போல குரு பகவானும் ராசிக்கு 12ஆம் பாவகத்துக்கு ஜூன் மாசத்துல இருக்கிறாரு. ஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்துல முதல் 15 நாள் சூரியன் 11ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது நல்லதுதான். முதல் 15 நாள் பெட்டராகவே இருக்கும். உங்களுக்கு லாபங்கள் வரும், முயற்சிகளை நீங்க செய்யற அளவுக்கு முன்னேற்றங்களை நீங்க காணலாம். முக்கியமா இந்த கடகம் ராசிக்கு இந்த ஜூன் மாதத்துல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, அதாவது வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு ஆதாயங்களும் இருக்கும், வாழ்க்கை துணைவரால் செலவுகளும் இருக்கும். சுப செலவுகளாவே இருக்கும் அது மேக்சிமம். அதே போல மனைவி வழி அல்லது வாழ்க்கை துணைவர் வழியில சொத்துக்கள் வாங்குறது அல்லது சொத்துக்கள் ஆதாயம் அடையிறது, பூர்வீக சொத்து கிடைக்கிறது போன்றவை இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க உறவுகள் மலரும் காலம் என்றே சொல்லலாம். இது அஷ்டமத்து சனியில விரும்பியவர்கள் விலகி போயிருப்பார்கள். இப்போ இந்த நேரத்துல இருந்து சொல்ல போனாக்க விரும்பியவர்களாகவே இருப்பார்கள். அதாவது உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க கூட உங்களை பத்தி நினைப்பாங்க, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை விட்டுட்டுமே அப்படின்னு நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே போல கணவன் அல்லது மனைவியை பிரிந்தவர்கள் அவர்களுக்கு புதிய உறவுகள் மலரும் காலம் என்றே சொல்லலாம். அதாவது வாழ்க்கை துணைவரை கடந்த காலத்தில் இழந்தவர்கள் மறுமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கனாக மறுமணத்திற்கான வரன்கள் அமையும். சப்போஸ் 30 வயசுக்கு மேலாயும் இன்னுமே கல்யாணம் ஆகல, அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க திருமணத்துக்கான முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் உண்டு. எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதாவது குறிப்பா இளைய வயதினரா இருப்பவர்களுக்கு காதல் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேர் காதல்ல ஆல்ரெடி இருக்கீங்கன்னா சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல தோஷங்கள் இல்லாம, கலசர தோஷம் இல்லாம, அதாவது வழக்குகள்லாம் போகாம, பஞ்சாயத்துக்கு போகாம ஒரு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்க ஏற்கனவே மேக்சிமம் கடந்த மாதத்திலேயே சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்திலையும் சேராதவர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது சற்று விலகியே உங்களுக்கு வாழ்க்கை போயிருக்கும், விலகியே வாழ்ந்திருப்பீங்க. கணவன் மனைவி ஒரு இணை கோடுகள் போல போயிட்டு இருந்த உறவு இப்ப ஒரே கோடா வரக்கூடிய காலகட்டம், ஒரே இடத்துல வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது தொழில் காரணமாக கூட பிரிந்து நீங்க ஒரு பக்கமோ வாழ்க்கை துணை ஒரு பக்கமோ இருந்தவர்கள் நீங்க ஒன்னா சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டம். இந்த அஷ்டமத்து சனி கண்டகை சனி காலகட்டம்லாம் மேக்சிமம் ஃபேமிலி லைஃப்ல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏறதால ஒரு 5-6 வருடமா பிரிந்திருந்தவர்கள் கூட பாத்தீங்கன்னாக்க, அதாவது கருத்து வேறுபாடு இல்லாம பிரிந்திருந்தவர்கள் சேரத்துக்கான வாய்ப்பு 100% உண்டு. அதே போல கருத்து வேறுபாடு மட்டும்தான் இருக்கு, வழக்குகள்லாம் போகல, நாங்க பிரிஞ்சிருக்கிறோம், சேருவோமா அப்படின்றவங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி உண்டு. அவங்களும் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பியவர்களாகவே இருப்பார்கள் உங்களை பொறுத்தவரையிலும். சோ அந்த வகையில உங்களை முழுவதா இழந்தவர்கள் கூட, அதாவது உங்களை விட்டு பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கினவங்க கூட உங்களை பத்தி நினைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த கடகராசியை பொறுத்தவரையிலும். அதே போல இந்த செவ்வாயை பொறுத்தவரை ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில ராகு கேது பெயர்ச்சி மே 18 இருந்து ஆயிடுது. அப்ப ஜூன் மாசம் 2ஆம் இடத்துல கேது 8ல ராகு இருக்கிறதுனால இந்த உறவுகளோட மட்டும் நீங்க கவனமா தான் இருக்கணும். அது தந்தை வழி உறவுகளுடன் கவனமாக இருக்கணும். அதனால உங்களுக்கு சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரலாம். சில பேருக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியூருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். இந்த 2-8ல ராகு கேது இருந்தாவே பணம் வரும். பணத்துக்காக நீங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வெளிநாட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்றீங்க, படிக்கிறதுக்காக முயற்சி பண்றீங்கன்னா விசா கிடைக்குமோன்னா விசா கண்டிப்பா கிடைக்கும் கடகராசியா இருப்பவர்களுக்கு. அதே சமயத்துல வேலைக்காக வெளியூருக்கு போறேன், வெளி மாநிலத்துல போய் ஒர்க் பண்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த நேரம் பாசிட்டிவாவே இருக்கும் கொஞ்சம். மேலும் உங்களுக்கு பணம் ஏதோ ஒரு வகையில் வந்தாலையும் வாக்குவாதங்களை நீங்க தவிர்க்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. வாக்கு கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு காப்பாற்ற முடியாது, அதுல பேர் கெடும். அடுத்தது பண விஷயத்துல கூட பாத்தீங்கன்னாக்க, குறிப்பா வயதானவர்களாக இருக்கீங்க, சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கீங்கன்னாக்க பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். கொடுக்கிற பணத்துக்கு கரெக்டான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா ஏமாந்து விடக்கூடிய சூழ்நிலை உண்டு. நான் யாருக்கிட்டையும் கொடுக்கறதில்ல, நான் ஒரு ப்ராப்பர்ட்டியா தான் வாங்க போறேன் அல்லது கோல்டு வாங்க போறேன் அப்படின்னா கூட
வாங்குற இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. டாக்குமெண்டேஷன்ல வெரிஃபை பண்ணுங்க. சரியான சொத்து தான் வாங்குறீங்களான்றத வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 2ஆம் பாவகத்துல கேது இருக்கிறதுனால இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சப்போஸ் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருந்தா சொல்றேன் நானு. மேலும் வார்த்தைகளை கவனமா இருக்கணும். ஈவன் கணவன் மனைவிக்குள்ள கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் வரும். அந்த ஆர்குமெண்ட்ஸ் தவிர்க்கணும். தவிர்த்துட்டீங்கன்னா ஒரே வீட்டுல கணவன் மனைவி ஒற்றுமையாவே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க இந்த குரு 6ஆம் அதிபதி 12ல இருந்து 6ஆம் இடத்தையே பாக்குறாரு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புதன் பகவானும் 12ஆம் பாவகத்திலே ஆட்சி பெறுது. மாதத்தோட இறுதியில சூரியன் 12ஆம் பாவகத்துக்கு வந்துடும். அதாவது ஜூன் 15ல இருந்து. அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க இந்த அயன சயன ஸ்தானத்துல உங்களுக்கு சூரியன் வரும்போது மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில சற்று விலகி இருக்கிறது, அல்லது அந்த விருப்பங்கள் இல்லாமல் இருக்கிறது, தூக்கம் இல்லாம ஹார்ட் ஒர்க் பண்றது, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஹார்ட் ஒர்க் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். இந்த சனி 9ல இருக்கிறதுனால எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த நான் சனி பயிற்சி பலன்களை சொல்லியிருக்கிறேன். ரீசெண்டா கடைசியா போட்ட வீடியோல கூட சொல்லியிருப்பேன். சோ அந்த வகையில கடுமையா உழைக்கக்கூடிய காலகட்டம் தான். வேலை பாக்குறவங்க எங்க இடத்துல வேலை பார்த்தாலையும் அங்க ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஃபேமிலிக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் குறையும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலிக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குடும்பத்தோட செலவிடுங்க நேரத்தை. பிள்ளைகளோட வாழ்க்கை துணைவரோட நேரத்தை செலவு பண்ணும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அவர்களுக்காக செலவுகள் பண்ணக்கூடிய காலகட்டம் தான். விரயஸ்தானாதிபதியாக வரக்கூடிய புதன் விரயஸ்தானத்திலே ஆட்சி பெறுறார். 3க்குரியவனும் புதன் பகவான் அங்கேயே ஆட்சி பெறதுனால சிறுதூர பயணம் போயிட்டு வருவீங்க. சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும், சுப விரயங்கள் ஆகும். அதே சமயத்துல அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வீடு சில பேருக்கு வாங்கக்கூடிய வாய்ப்போ, அல்லது சிலருக்கு வீடு மாற்றம், வாடகை வீடுனா கூட வேற வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். சில பேருக்கு சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்கள் கிடைக்கும், அல்லது வாங்குறதோ விற்கிறதுனாலையும் ஆதாயங்கள் கிடைக்கும். நீண்ட நாளா விற்க முடியாத ஒரு பழைய சொத்தை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். மேலும் இந்த 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு, தன் வீட்டையும் பாக்குறதுனால உடல்நலத்துல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும், கவனமா இருங்க. அதே சமயத்துல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும், அகலக்கால் வைக்காம இருங்க. குறிப்பா பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் கடன் பட்டு தொழில விரிவுபடுத்தலாம்ன்ற எண்ணங்கள்லாம் வரும். அது தப்பு கிடையாது. உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு நீங்க விரிவுபடுத்தலாம். அதே சமயத்துல கடன் வாங்கும் போது ஒரு அளவோடு கடன் வாங்கிங்க. அதாவது ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி அளவுக்கு வாங்கிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இந்த வருஷம் பூரா அந்த குரு 6ஆம் இடத்தை பாக்குறதுனால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஒரு கடனை தீர்க்கறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அதே போல 2 8ல ராகுகேது இருந்தாலே பணத்தை கொடுத்தாலே ஒரு பக்கம் கடனையும் கொடுக்கும். அதனால கடன் வாங்குற விஷயத்துல கவனமா இருங்க. வாக்குவாதம் யார்கிட்டையும் செய்யாதீங்க. குறிப்பா மேலதிகாரிங்க கிட்ட வாக்குவாதம் செஞ்சீங்கன்னாக்க வேலையில ஒர்க் ப்ரெஷர் மேலும் கூடும். அப்ப அந்த இடத்த விட்டுட்டு நீங்க வெளியில வரலான்ற எண்ணங்கள்லாம் வந்துடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு மேலதிகாரிகளோட கொஞ்சம் சமரசமா போயிடுங்க, பிரச்சனை இல்லை. வெளிப்படையா எதையுமே பேசாதீங்க. இந்த செவ்வாய் வேற 2ஆம் இடத்துல, செவ்வாயும் கேதுவும் இணைவு 2ஆம் இடத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அப்போ நீங்க பேசுறதே பாத்தீங்கன்னாக்க பளிச்சுன்னு முகத்துல அடிச்சாரு போல பேசிடுறீங்கன்னு வச்சுங்களேன். நியாயமான கருத்தையே சொன்னீங்கன்னா கூட மற்றவங்களுடைய மனம் புண்படும், அதனால பாதிப்புகள் ஏற்படும். அது நியாயமான கருத்தா இருந்தா கூட மற்றவங்களால விமர்சிக்கப்படுவீங்க. சோ அதனால பேச்சில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த 12ஆம் பாவகத்துல குரு புதன் சூரியன் சேர்க்கை. இந்த சூரியனும் குருவும் சேரும் போது சிவராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த வகையில அரசு பணியில் இருப்பவர்களுக்கு மரியாதை கௌரவம் எல்லாம் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கனாலே ப்ரொமோஷன் லிஸ்ட்ல உங்க பேர் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வேலை இடமாற்றத்துக்கு எதிர்பார்க்கறீங்க, வேலை மாற்றத்துக்கு எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த இடமாற்ற செய்திகள் வரும். அது ஒரு நல்ல இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப தொலைதூரத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு அருகாமையிலேயே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஆனா எங்க வந்தாலும் உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும். ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் அதிகமா இருந்துகிட்டு தான் இருக்கும். அது நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த ஜூன் மாதம் எப்படிதான் இருக்கு அப்படின்னா, பண வரவு நல்லாவே இருக்கு. பண வரவை விட செலவு அதிகமா இருக்கும். வரவு எட்டுனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். கடன் வாங்குறது ஒரு லிமிட்டா வச்சுங்க. சொத்துக்கள் தொடர்பான கடன் வாங்கி சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது சில பேருக்கு ஏற்படும். டாக்குமெண்டேஷன் வகையில நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் தான். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும்
நீட் போன்ற எக்ஸாம்ல சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்போ அல்லது ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்போ, அதே போல தொலை தூரத்துல போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, ஃபாரின் போய் படிக்கிறீங்க ட்ரை பண்றீங்கன்னா விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும்னாக்க 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் சூரியனோட வீடாக வரக்கூடிய சிம்மத்துல இருக்கு, கேதுவோட இணைஞ்சிருக்கு. மருத்துவம் சார்ந்த துறை, நிர்வாகம், அரசு பணியில் இருப்பவர்கள், அரசியல்வாதியாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உண்டு. நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் நீங்கும். மேலும் உணவு சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சார்ந்த துறை, ஐடி போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும் வருமானம் நல்லாவே இருக்கும். அவர்களுக்கு சரியான ஒரு இடமாற்றம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும், மருத்துவம் அல்லது ரசாயனம், கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் இந்த துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் பண விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். பொருளாதார ஏற்ற இறக்கம் இருக்கும். அதே சமயத்துல உறவுகள், குறிப்பா உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள் உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சோ மொத்தத்துல புதிய உறவுகள் மலரும் காலம் என்றே சொல்லலாம். அதே போல பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த காலத்துல ஏற்பட்ட திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். குறிப்பா கணவனை இழந்து அல்லது மனைவியை இழந்து தனித்திருப்பவர்களுக்கு ஒரு புதிய உறவு மலர்றது அல்லது ஏதோ ஒரு வகையில மறுமணத்திற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு சொல்றேன், அல்லது இதுவரையில திருமணமே ஆகாதவர்களுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வரன் வர்றது அல்லது எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கிறது போன்றதெல்லாம் ஏற்படும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இடமாற்றத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா இடமாற்றம் அமையும், அல்லது சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். தாய்வழி உறவுகளோடு இருந்து வந்த பகை நீங்கும். ஆனால் தந்தையின் கருத்து வேறுபாடுகள் அல்லது தந்தை வழி உறவுகளால சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் பூசம் நட்சத்திரத்திற்கு உண்டு. அடுத்தது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்குமே புதிய உறவுகள் வரக்கூடிய காலகட்டம் தான். பயணங்கள் பலன் தரும். அதே சமயத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு பணியில் இருக்கீங்கனாக ஒரு கௌரவம் மரியாதை கிடைக்கும். மேலும் ப்ரமோஷன் சில பேருக்கு கிடைக்கும். சில பேருக்கு நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை வருமானம் சிறப்பாகவே இருக்கும், செலவும் சிறப்பாகவே இருக்கும், அதிகமான செலவும் ஆகும். மொத்தத்துல இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க முருகன் வழிபாடு முற்றிலும் வினைகளை தீர்க்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த திருமண தடை அல்லது வேலையில முன்னேற்றம் இல்ல, புத்திரபாக்கியத்துல தடையா இருக்கு அப்படின்னாக்க நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமா அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகள் நடக்கும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.